ஹாய் வியர்ஸ், வெல்கம் டு ஆஹா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு வெஜிடேரியன் டிஷ் தான். ஆடிப்பெருக்காச்சா, அதனால் இன்றைக்கி வெஜிடேரியன் டிஷ் தான். இது இன்றைக்கி வந்து கடப்பா செய்ய போகிறோம். அது ட்ரெடிஷ்னல் மெத்தட் கடப்பா தான். அதுக்குள்ள தேவையான இன்க்ரீடியன்ட்னு பார்த்துங்க. சிறுபருப்பு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு 150 கிராம் எடுத்து நல்லா வேக வச்சுக்கணும். சிறுபருப்பு வேக வைக்கும்போது கூடவே உருளைக்கிழங்கு ஒரு 4 பீஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கணும். அப்புறம் ஆனியன் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். நார்மலாக கட் பண்ணாமல் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும், கட் பண்ணிக்கணும். அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடிக்கு கொஞ்சம் கூட. அப்புறம் 2 பச்சை மிளகா காரத்துக்கு, பட்டை, கிராம்பு, ஏலம் அது கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து முந்திரி, கசகசா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அதாவது தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி, கசகசா, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு 2 ஸ்பூன் வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம முதல்ல தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஆனியன், அப்புறம் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சுருக்கிற சிறுபருப்பு, அதை வேக வச்ச சிறுபருப்பு போட்டு, ஆனியன்லாம் ரொம்ப வதக்க வேணாம். அது ஆனியன்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் அப்புறம் வேக வச்சுருக்க சிறுபருப்பு, அப்புறம் இந்த அரைச்சிருக்கிற பேஸ்ட்டு அதை போட்டுட்டு, தேவையான சால்ட்டு போட்டுட்டு, ஸோ ஒரே ஒரு சவுண்டு மட்டும் விட வேண்டியதுதான் ப்ரெஷர் பேனில். அந்த பேஸ்ட்டு வந்து மேலே ஊற்றியாச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சிடணும், அதையும் போட வேண்டியது. போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு சவுண்டு விட வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம மேலே தாளிப்புக்கு மிளகும் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்க வேண்டியது. எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷர் பேனில் ஒரே ஒரு சவுண்டு விட வேண்டியதான். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. எல்லாம் ஈவனாக நல்லா ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு மேலே வந்து ஜீரகமும் மிளகும் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அதில் தாளித்து மேலே கொட்டணும். அவ்வளோதான். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் மிளகும் ஜீரகம் போட்டு தாளித்து அது மேலே அப்படியே கொட்டிட வேண்டியது. அவ்வளோதான். அருமையான கடப்பா ரெடி. என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.